நான் என்னோட 12th போர்டு எக்ஸாமுக்கு கூட இந்த அளவு ப்ரிப்பேர் பண்ணதில்லை இந்த வீடியோ பண்றதுக்கு. அதாவது இந்த வீடியோ வந்து ஒரு கிறிஸ்டபர் நோலனுடைய படம் மாதிரி. ஒரு தடவை பார்த்தாலாம் கண்டிப்பா புரியாது. மல்டிபிள் டைம்ஸ் நீங்க பார்த்தாதான் வந்து ஓ இதுதான் பொது ஃபார்மேட் போல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சமாச்சு புரியும். ஏன்னா இத பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 40 வாட்டி ஒரு ஆர்டிகல் திருப்பி 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 படிச்சேன். டேய் என்னடா சொல்ல வரீங்க, ஒன்னும் புரிய மாட்டேங்குதுடா அப்படின்னு சொல்லி அத்தனையே பண்ணி வச்சிருக்கானுங்க. சும்மா நல்லா இருக்கிறத எதுக்குடா மாத்துறீங்க அப்படின்னு கேட்டா, சூப்பர் லீக் வந்து எங்களை தூக்கிட்டு போயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கே சூப்பர் லீக் மாதிரியே காப்பி அடிச்சு வச்சிருக்கானுங்க. சோ மச் ஃபார் சப்போர்ட். இது வரைக்கும் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆனா இதை பாக்குறதுக்காக இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா, எப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. இந்த வீடியோ வந்து ஒரு 2-3 தடவை பாத்துருங்க சரியா? ஏன்னா எனக்கே வந்து இது ப்ரிப்பேர் பண்ணும்போது ஐயோ என்னடா இவ்வளவு போட்டு வச்சிருக்கானுங்க, ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுடா எனக்கு அப்படி என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா அப்படின்னு சொல்லி எனக்கே மண்டை பிச்சுக்கிச்சு. சோ முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன் ஓகேவா? உங்களுக்கு புரியலன்னா கேள்வி வந்து கீழே காமெண்ட்ஸ்ல வைங்க. இது கொஞ்சம் பெரிய வீடியோவா இருக்குன்னா நிறைய இருக்கு சொல்றதுக்கு. சோ முடிஞ்ச அளவு கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். என்னதான்டா இது பண்ணி வச்சிருக்கானுங்க இந்த கிரிக்கெட்டுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கடைசி வரைக்கும் புரியும் ஓகேவா? இந்த வீடியோ வந்து ஒரு 4 விஷயமா ஸ்பிளிட் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, நோட்ஸோட வந்திருக்கேன் நான். 1 ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ, இது எதுக்கு பண்றானுங்க, ஏன் பண்றானுங்க அப்படின்னு. 2வது குரூப் ஃபேஸ் எப்படி முடிவு பண்றது அப்படின்னு. 3வது குரூப் ஃபேஸ்ல இருந்து நாக் அவுட் குவாலிஃபை ஆவாங்கல்ல, சோ அது எப்படி விளையாடப்படுறாங்க. 4வது இந்த சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபிகேஷனுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத வந்து 4ஆ வந்து பிரிக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோ ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல இதை எதுக்கு மாத்தணும் அப்படின்னு கேட்டா தேவையே இல்லதான். இத வந்து ஜாலியா விட்டுருக்கலாம். ஆனா எப்படி விடுறது? சும்மா இருக்கிறத வந்து சொரிஞ்சு விட்டு பாக்கணும்ல. நம்ம எப்படி சும்மா இருக்க நல்ல விஷயத்த நம்ம மாத்த முடியும்னு சொல்லிட்டு மாத்தி விட்டானுங்க. இப்போ என்னன்னா இது எதுக்கு மாத்துங்கிறது 2 விஷயம். 1 இந்த குரூப் ஃபேசஸ்லாம் 4 டீம் வருமா? ஃபர்ஸ்ட் வந்து 8 குரூப் இருக்கும், 4 டீம் இருக்கும். அதுல வந்து 2 நல்ல டீம் இருக்கும், 2 கொஞ்சம் ஓரளவுக்கு ஆவரேஜ் டீமா தான் இருக்கு. ஆனா அந்த டீமை கம்பேர் பண்ண மீதி 2 டீம் அவ்வளவா இருக்காது இல்ல. அந்த 2 டீம் ஆடுற மேட்ச்ல நம்ம அவ்வளவா பார்க்க மாட்டோம்ல. சோ என்ன ஆகுதுன்னா யுஎஃபாக்கு அந்த டீமுக்குலாம் வந்து காசு கம்மியாகுது. அந்த பிராட்காஸ்டிங் ரெவென்யூ வருது இல்ல, எவன் வந்து பிராட்காஸ்ட் பண்றானோ அந்த லீக்ஸ் அவன் கொடுக்குற பணம் வந்து கம்மியாகுது. இந்த மேட்ச்ல எவன்டா பாப்பான்னு சொல்லிட்டு அவன் காசு கொடுக்கறது இல்ல. சரி மாத்திடுவோம். ஓனர்ஸ் இந்த பெரிய பெரிய கிளப்போட ஓனர்லாம் வந்து டேய் நாங்க தாண்டா அதிகமா ரெவன்யூ கொண்டு வரோம் உங்க காம்படிஷனுக்கு, நீங்க என்னடா ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்க, இப்படி கொடுத்தா நாங்க எப்படி அதிகமா பணம் பார்க்க கூடாதுங்கிற காரணத்துக்கு தான் மெயினா சூப்பர் லீக் ஒன்று கொண்டு வந்ததே. அதுக்கு தான் பெரஸும் வந்து அந்த லப்போட்டா 2 பேரும் சேர்ந்து இது சரியில்லை, நாங்க தான் எல்லா ரெவன்யூவும் கொண்டு வரோம், ஆனா இவனுங்க எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்குறாங்க, இது எப்படி சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சூப்பர் லீக்கே கொண்டு போடுது. ஐயோ ஆமா ஆமா அது மாதிரி வருது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிற குரூப் ஃபேஸ புதுசா சுஸ் மாடல் அப்படின்னு ஒண்ணு கொண்டாந்து விட்டாங்க. என்னடா இந்த சுவிஸ் மாடல் அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு 2 காரணங்கள். 1 ஓனருக்கு நிறைய பணம் வரும், கிளப்புக்கு நிறைய பணம் வரும். இப்ப இருக்கிற ஃபார்மேட்ல இருந்து புது ஃபார்மேட்டுக்கு போனா எக்ஸ்ட்ரா மேட்சஸ் ஆடுவோம். 125 மேட்ச்ல இருந்த சாம்பியன்ஸ் லீக் இப்போ 189 மேட்சா மாற போகுது. எங்க இருந்து உங்களுக்கு இதெல்லாம் வருது? அதான்டா எனக்கு தெரியல. ஏன்னா 32 டீம்ல இருந்து 36 டீமா மாற போகுது ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருந்துச்சுன்னா 8 குரூப் 4 டீமா பிரிச்சு 32 டீமா மாறிச்சு கரெக்டா? இப்ப ஒரே லீக் 36 டீம், ஒரே லீக் 36 டீம் வச்சு ஸ்ட்ரெயிட்டா ஒரே டேபிள், ஒரு லீக் டேபிள் பாப்பீங்கல்ல 1ல இருந்து 20 வரைக்கும் வழக்கமா பாக்குற மாதிரி, இப்ப 1ல இருந்து 36 வரைக்கும் ஒரே லீக் ஒரே ஃபார்மேட்ல வந்து விளையாட போறாங்க ஓகேவா? இப்போ இதை வந்து எப்படிடா இதை வந்து நம்ம இது பண்றது அப்படின்னு சொன்னா, இந்த செக்ஷனோட அந்த இன்ட்ரோ செக்ஷன் எதுக்கு நடக்குது, எதுக்காக இந்த ஓனர்ஸ் எல்லாம் இதை பண்றானுங்க அப்படின்னு சொல்லிதான் வந்து இந்த இன்ட்ரோல வந்து நம்ம பேசி முடிச்சாச்சு. இப்போ நம்ம குரூப் ஃபேஸ் அப்படிங்கறத வந்தோம்னா 36 டீம் சொன்னா 36 டீமை வந்து 9 பிரிச்சு 4 பாட்டுக்குள்ள போட்டுருவாங்க. இப்ப இந்த பாட்டுனா என்ன அப்படின்னு நீங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா, நம்ம இந்த குரூப் ஃபேஸ் ஃபார்ம் பண்ணும்போது இந்த ஒவ்வொரு பாட்டுல இருந்து தான் ஒவ்வொரு டீம் எடுத்து போட்டு 8 குரூப் 4ஆ போடுவாங்கல்ல. சோ ஒவ்வொரு பாட்டுல இருந்து ஒவ்வொரு டீம் போகும் கரெக்டா? 4ஆ வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ எப்படின்னா 4 பாட்டு, ஒவ்வொரு பாட்டுலயும் வந்து 9 கிளப் போட போறாங்க. ஏன்னா 32ல 36 ஓகேவா? சோ இந்த குரூப் ஃபேஸ் எப்படி நடக்க போகுதுன்னா, ஒவ்வொரு டீமும் வந்து 8 கேம் ஆடும். ஏன்னா 9 டீம் ஒவ்வொரு பாட்லயும் 8 கேம் ஆடும். ஆனா
எல்லாமே வந்து அந்த ஒரே பாட்டுல ஆட போகுதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது. இப்ப எப்படின்னா 4 பாட்டா பிரிக்கிறாங்கல்ல, 4 பாட்டுல இருந்தும் 2 கேம் ஆட போறாங்க. எப்படின்னா பார்ட் 1ல இருந்து 2 கேம், பார்ட் 2ல 2 கேம், பார்ட் 3ல 2 கேம், பார்ட் 4ல 2 கேம், மொத்தமா வந்து 8 கேம் வந்து ஆட போறாங்க ஒவ்வொரு கிளப்பும். இப்போ இந்த ஒரு கிளப், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மான்செஸ்டர் சிட்டி கண்டிப்பா பார்ட் 1ல தான் வருவாங்க. அந்த பார்ட் 1க்கு எப்படி வராங்கன்னு நான் சொல்றேன். பார்ட் 1ல அவங்க இருக்காங்கன்னா பார்ட் 1ல இருக்கிற மீதி 2 கிளப், பார்ட் 2ல 2 கிளப், பார்ட் 3ல 2 கிளப், பார்ட் 4ல 2 கிளப், ஆக மொத்தம் வந்து 8 மேட்ச் ஆட போறாங்க. இந்த ஈச் பார்ட்ல ஆட போற 8 மேட்சும் ரேண்டம். அது எப்படி சூஸ் பண்ணா அது வந்து ஒருத்தவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. அது நான் எப்படின்னு கடைசியில் சொல்றேன். அது வந்து யாருன்னு நம்மளுக்கு தெரியாது முன்னாடியே, ஓகேவா? இந்த 8மே வந்து ஹோம் அண்ட் அவே, யாரு வேணாலும் ஹோம் ஆடலாம், யாரு வேணாலும் 8 அவே ஆடலாம். அதுல 8ல 4 ஹோம் கேம், 4 அவே கேம். அதுல எந்த ஹோம் கேம் வரும், எந்த அவே கேம் வருங்கிறது வந்து இவங்க தான் முடிவு பண்ண, யூஎஃப்ஏ தான் முடிவு பண்ண பாருங்க, ஓகேவா? சோ எவ்ரி டீம் பிளேஸ் 8 கேம்ஸ். இந்த எல்லா டீமுமே 8 கேம் முடிச்சிட்டு 36ஆ வந்து டேபிள் நிக்கும்ல, லீக் டேபிள் வந்து நிக்கும்ல. இப்படி வந்து நிக்கும் போது ஃபர்ஸ்ட் 8 டைரக்டா வந்து குவாலிஃபை ஆயிருவாங்க நாக் அவுட்ஸ்க்கு, ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன நடக்கும் நான் சொல்றேன். சோ இந்த மாதிரி வந்து இதுதான் வந்து ஸ்விஸ் மாடல். இந்த ஸ்விஸ் மாடல்ல தான் வந்து இந்த டாப் 8 டீம்ஸ் டைரக்டா வந்து குவாலிஃபை ஆறாங்க. யார் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ இந்த டிரா எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு 4 பேர் நின்னுக்குவானுங்க, 2 பேர் பால் எடுப்பானுங்க. ஓகே இந்த டீம் வந்து இந்த டீம் ஃபேஸ் பண்ணுது, ஓகே தேங்க்யூ சொல்லிட்டு 30 நிமிஷத்துல முடிஞ்சிருவானுங்க. இப்போ இந்த புது ஃபார்மேட்ல அது மாதிரியே பண்ணானுங்கன்னா மொத்தமா 900 பால்ஸ் வேணுமாமா. அந்த ஒவ்வொரு லீக், அந்த ஒவ்வொரு கிளப்புக்கு எழுதி போட்டு அது உள்ள வச்சு ஒவ்வொன்னா எடுக்கிறது. ஏன்னா ஒரு தடவை பால் யூஸ் பண்ணா தூக்கி போட்டுருவாங்க அந்த பால். அப்படி அந்த மாதிரி டிராவை இந்த தடவை பண்ணுனா 900 பால், 900 பால்ஸ் வேணுமாமா அதுல இருந்து எடுத்து வந்து டிரா பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம இது பண்ணி முடிக்கிறதுக்கு 3ல இருந்து 4 மணி நேரம் ஆகுமாமா. எவன் உட்காருவான் அந்த 3ல இருந்து 4 மணி நேரம் பண்றதுக்கு? சோ என்ன பண்ணுவாங்களாமா, அந்த பார்ட்ஸ மட்டும் வந்துட்டு இவங்க மேனுவலா வந்து முடிவு பண்ணிடுவாங்க. எப்படி முடிவு பண்ணுவாங்க அந்த பாட்டை? ப்ரீவியஸா என்ன இருந்துச்சு தெரியுமா? இப்போ ஃபர்ஸ்ட் குரூப்ல என்ன இருந்துச்சுன்னா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அந்த சாம்பியன்ஸ் லீக் வின் பண்றவங்க, யூரோப்பா லீக் வின் பண்றவங்க, அடுத்த 6மே வந்து 6 லீக்ல எவன் வந்து வின் பண்றானோ அவங்க எல்லாமே பார்ட் 1ல போனாங்க. ப்ரீவியஸா வந்து இப்படிதான் இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் 8 இருந்துச்சா, அந்த 8 ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து யூரோப்பா லீக் வின்னர்ஸ், சாம்பியன்ஸ் லீக் வின்னர்ஸ் அண்ட் மீதி 6 கிளப் யுஏஎஃப்ஏ கோஎஃபிஷியன்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, திருப்பி இதை சொல்லுவேன். யுஏஎஃப்ஏ கிளப் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கறத என்னன்னு சொல்லுவேன், ஓகேவா? அதனால அந்த கிளப் கோஎஃபிஷியன்ட்ங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? இதுல முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. 6 லீக் வின்னர்ஸும் மீதி 2 வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல போவாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. சாம்பியன்ஸ் லீக் வின்னர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா, ப்ரீவியஸ் சீசன் வின்னர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குள்ள போவாங்க. ஆனா மீதி 8 கிளப்புமே வந்து யுஏஎஃப்ஏ லீக், யுஏஎஃப்ஏ கிளப், எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுதுங்க, யுஏஎஃப்ஏ கிளப் கோஎஃபிஷியன்ட். इसको अंदर कुछ सामान ये सब निकल तो बोल அதிகமா பேசுதாயா சார்? அப்படின்னா ஒவ்வொரு கிளப்பும் யுஏஎஃப்ஏ காம்படிஷன்ஸ், சாம்பியன்ஸ் லீக், யூரோப்பா லீக், கான்ஃபரன்ஸ் லீக், இந்த 3மே யுஏஎஃப்ஏ கிளப் காம்படிஷன்ஸ்குள்ள வந்துரும். ஒவ்வொரு லீகும் ஒவ்வொரு டீமும் லாஸ்ட் 5 இயர்ஸா அந்த 3 காம்படிஷன்ஸ்குள்ள எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து இது முடிவாகும். என்னது? அவங்களுடைய இண்டிவிஜுவல் கிளப் கோஎஃபிஷியன்ட் ஃபார் யுஎஃப்ஏ. இது எவ்ரி 5 இயர் சைக்கிள். இப்ப அடுத்த வருஷம் போனோம்னா அந்த கடைசியா இருந்த அந்த வருஷம் தூக்கி போட்டுருவாங்க. அடுத்த கடைசியா இருக்கிற 5 இயர்ஸ்ல ஒவ்வொரு கிளப்பும் இந்த 3 காம்படிஷன்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து யுஏஎஃப்ஏ கிளப் கோஎஃபிஷியன்ட் முடிவாகும், ஓகேவா? சோ இது எப்படி, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி முடிவாகும்னா, யுஏஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக் வின்னர்ஸும் மீதி 8 கிளப்புமே வந்து யுஏஎஃப்ஏ கிளப் கோஎஃபிஷியன்ட்ஸ் பொறுத்து, அந்த ஒவ்வொரு கிளப்போட கோஎஃபிஷியன்ட் பொறுத்து எவனுக்கு ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குள்ள வருவாங்க. இப்போ ஒரு பயங்கரமா கோஎஃபிஷியன்ட் இருக்கிற ஒரு கிளப் சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபையே ஆகல அப்படின்னா ஆபிஸா அவங்க இருக்க மாட்டாங்க, கரெக்டா? இது எப்படி குவாலிஃபை ஆவாங்கன்னா அதே எப்போ போலதான் இருக்குது. இங்கிலாந்துல 4, ஸ்பெயின்ல 4, இட்டாலியில 4, ஜெர்மனில 4, அந்த ஃபர்ஸ்ட் 4 வருவாங்க. அடுத்தடுத்து வந்து இப்ப அந்த போட்டோ போட்டிருப்பேன், அதை பொறுத்து அந்த ஒவ்வொரு கிளப்புக்கும், ஒவ்வொரு லீகுக்கும், ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் எத்தனை குவாலிஃபிகேஷன் ஸ்பாட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப அந்த போட்டோல பாப்பீங்க.
அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அது எப்பவும் போல அது வரைக்கும். ஓகேவா? அதுல எந்த வித சேஞ்சுமே கிடையாது. சோ அதுல குவாலிஃபை ஆகிற டீம்ஸ்ல அவங்களுடைய கோஎஃபிஷியன்ட்டை பொறுத்து மீதி 8மே பார்ட் 1க்குள்ள போகும். சேம் பார்ட் 2ல வந்து யூரோப்பா லீக் வின்னர்ஸும் மீதி இருக்கிற அந்த ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கிறவங்க பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 இதே மாதிரி தான் 4 பார்ட்டும் முடிவாகும். சாமி உங்களுக்கு டயர்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுதா? சோ எப்படி வந்து இந்த குரூப்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத வந்து இதோடைய செகண்டா வச்சிருந்தேன்ல, இந்த குரூப் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறது இப்படிதான் இது பண்ணி முடிக்கிறாங்க. இதுல இருந்து 8 கேம் ஆடுவாங்கப்பா. அது வந்து எப்படி அப்படிங்கறத வந்து இப்ப வந்து இந்த 900 பால் தேவைப்படுது, 4 மணி நேரம் தேவைப்படுதுன்னு சொன்னனால இனிமேல் வேணாம் அது முடியாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இங்கிலாந்து பேஸ்ட் ஐடி கம்பெனி வந்து ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதை எப்படி இந்த பிக்ஸ்டர்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி செமி ஆட்டோமேட்டட். ஏன்னா செமி அந்த பாட்டை முடிவு பண்றது மக்கள், பிக்ஸ்டர்ஸ் முடிவு பண்றது கம்ப்யூட்டர். ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ பிக்ஸ்டர்ஸ், அந்த 8 பிக்ஸ்டர்ஸ் ஃபார் ஈச் கிளப் வில் பி டிசைடட் பை அ கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டர் வந்து 30ல இருந்து 35 நிமிஷத்துக்குள்ள முடிவு பண்ணி சொல்லிருமாமா. ஓகே, இந்த பிக்ஸ்டர்ஸ் தான் வந்து இந்த டீம்ஸ் ஆட போறாங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடும். அண்ட் அந்த பிக்ஸ்டர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு தனியா ஒரு ஆடிட் பண்ணுவாங்களாமா, ஆடிட்டிங் பண்ணுவாங்களாமா எவ்ரி இயர். ஓகே, இது கட்டா போதான்னு சொல்லி. இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் பொறுத்து வந்து இந்த கிளப்ஸ் எல்லாம் வந்து குவாலிஃபை ஆகுறாங்கல்ல. இப்போ இஃப் கிளப், இப்போ அந்த கண்ட்ரி ப்ரொடெக்ஷன் ஒன்னு இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஒரே கண்ட்ரியில் இருக்க 2 கிளப் வந்து அவங்களுக்குள்ள ஆடிக்க கூடாது அப்படிங்கிறது இருக்கும், ஞாபகம் இருக்குல்ல? ஒருவேளை ஃபர்ஸ்ட் டாப் 8லயே வந்து யுஎஃப்ஏ கிளப் கோஎஃபிஷியன்ட்ஸ் பொறுத்து ஒரே கண்ட்ரியில இருந்து அந்த சில கண்ட்ரீஸ்ல 4+ டீம் வரலாம், 4+ டீமும் வரலாம். கரெக்டா? ஏன்னா 4 டீம், அந்த 4+ எப்படிங்கறது அப்புறம் சொல்றேன், அது வந்து இன்னொரு டாபிக். ஓகேவா? அந்த கண்ட்ரியில இருந்து மட்டும் கிளப்ஸ் நிறைய இருந்தா ஆப்வியஸா அவாய்டே பண்ண முடியாது. அப்படிங்கறதுனால ஒரே கண்ட்ரி டீம்ஸ் விளையாடிக்கலாம். இல்லைன்னா இது வரைக்கும் அந்த ஒரே கண்ட்ரி டீம்ஸ் விளையாடவே கூடாது அப்படிங்கறத கான்செப்ட். ஏன்னா யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஆஃப் 16ல வந்து அந்த டிரா நடக்கும் போதே பாத்திருப்பீங்க, ஒரே கண்ட்ரியில் இருக்கிற கிளப்ஸ் 2 டிரா பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு நவுத்தி வச்சிருவாங்க. மீதி இவ்வளவுதான்டா இருக்கு, நீ இது கூட தான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. கரெக்டா? அதே மாதிரி இப்போ அப்படிதான் இருக்கு. இந்த குரூப் ஸ்டேஜ்லயே அப்படிதான் இருந்துச்சு ப்ரீவியஸா. எந்த ஒரு கிளப்பும் வந்து சேம் பார்ட்டுக்குள்ள போக மாட்டாங்க, ஒரே கண்ட்ரில இருந்து வந்தாங்க வெவ்வேறு பார்ட்டுக்குள்ள தான் போவாங்க. சோ அதே மாதிரி இந்த தடவை 4+ கிளப்ஸ் இருக்கிற கண்ட்ரி வந்துச்சுன்னா, இங்கிலாந்து, ஸ்பெயின், இட்டலி, ஜெர்மனி, இந்த 4 கண்ட்ரீஸ்ல இருக்கிற கிளப்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குள்ள நிறைய வந்துச்சுன்னா வேற வழி இல்லப்பா, உங்களை அங்க ஆட வச்சுதான்ப்பா ஆடணும்னு சொல்லிட்டு அந்த முடிவு எடுக்கப்பட்டது. ஸோ குரூப் ஸ்டேஜ் முடிஞ்சதுப்பா. குரூப் ஸ்டேஜ் முடிஞ்சு எனக்கு டயர்ட் ஆகுதுப்பா, உங்களுக்கு டயர்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். குரூப் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. இப்ப குரூப் ஸ்டேஜ் முடிஞ்சதுல இருந்து டாப் 8 ஆட்டோமேட்டிக்கா ரவுண்ட் ஆஃப் 16க்கு போயிருவாங்க. 9ல இருந்து 24 வரவங்க வந்து குவாலிஃபையிங் ஸ்டேஜுக்குள்ள போவாங்க. அந்த ஒரு 16 டீம்ஸ் குவாலிஃபையிங் ஸ்டேஜஸ், நாக் அவுட் ஃபேஸஸ்க்குள்ள போவாங்க. அது வந்து 2-legged நாக் அவுட் ஃபேஸ். அந்த நாக் அவுட் ஃபேஸ்க்குள்ள ஹோம் அண்ட் அவே விளையாடுவாங்க. விளையாடிட்டு அவங்க மீதி அதுல இருந்து 8 டீம் தானே போக முடியும். ஸோ அதுல இருந்து 8 டீம் வந்து ரவுண்ட் ஆஃப் 16க்குள்ள போயிருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 25 to 36 டைரக்ட் எலிமினேஷன். இவங்க வந்து யூரோப்பா லீக்குள்ள போவாங்க அப்படிங்கறதா கிடையாது. டைரக்டா உனக்கு யூரோப்பியன் ஃபுட்பாலே முடிஞ்சதுப்பா, அவ்வளவுதான். உனக்கு டிசம்பர்ல இருந்து ஜனவரி போகுமா. சோ ஜனவரியோட உனக்கு யூரோப்பியன் ஃபுட்பாலே முடிஞ்சது. 24ல இருந்து 36 வரைக்கும் நீ முடிச்சீங்கன்னா நீ மொத்தமாவே அவுட். இந்த ஃபார்மேட் வந்து யூரோப்பியன் சாம்பியன்ஸ் லீக்குக்கும் இருக்குது, யூரோப்பா லீக்குக்கும் இருக்குது. ஆனா கான்ஃபரன்ஸ் லீக்குக்கு ஒவ்வொரு டீமும் 8 ஆட மாட்டாங்க, 6 தான் ஆடுவாங்க. ஓகேவா? இவ்வளவுதான் வித்தியாசம். மீதி 2 லீக் கம்பேர் பண்ணும்போது சேம் நம்பர் ஆஃப் டீம்ஸ் அதெல்லாம் அதே தான். பட் கான்ஃபரன்ஸ் லீக்குக்கு மட்டும் 6 கேம் தான், 8 கேம் கிடையாது லீக் ஃபேஸ்ல. சரியா? இப்போ இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, சேம் லீக் ஃபேஸ் மாதிரி தான் வந்து இப்போ பழைய குரூப் ஃபேஸ் மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் 7 மேட்ச் வீக் இருக்கணும். 8வது மேட்ச் வீக் வந்து 36 டீமும் சைமல்டேனியஸா மேட்ச் நடக்கும். ஓகேவா? எப்பவுமே வந்து ஒரே குரூப்ல சைமல்டேனியஸா நடக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஏன்னா இன்னொரு கிளப் என்ன பண்ணுது நடந்ததை பார்த்துட்டு அவங்க விளையாடிக்கும் அப்படின்னு பண்ணக்கூடாதுங்கிற காரணத்துக்காக வச்சிருப்பாங்களா. கடைசி மேட்ச் டே மட்டும் வந்து 18 மேட்ச் நடக்கும். அட் அ டைம் 36 டீமும் விளையாடுவாங்க. ஓகேவா? இதான் வந்து லாஸ்ட் மேட்ச் டே. எக்ஸ்ட்ரா 2 மேட்ச் வந்தனால இனிமேல் டிசம்பர்ல லீக் முடியாது, ஜனவரியில் தான் வந்து லீக் முடியும். இந்த குரூப் ஃபேஸ் அது வந்து முடியும். ஓகேவா? இப்ப வந்து குரூப் ஸ்டேஜ் முடிஞ்சு 8 டீம் வந்து நாக் அவுட் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. வந்து குரூப் ஸ்டேஜ் முடிஞ்சு 8 டீம் வந்து நாக் அவுட் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. மீதி 8 டீம் வந்து குவாலிஃபையிங் ஸ்டேஜஸ். இப்ப எப்படின்னா 9 and 10 முடியறவங்க வந்து 23 and 24 முடியுதுல, அந்த கிளப்ஸ் ஆடுவாங்க. அது மாதிரி அடுத்தது வந்து எவ்வளவு 11 and 12 வந்து 21, 22 அந்த மாதிரி ஆடுவாங்க. அதுல இருந்து முடிச்சுட்டு வரவங்க வந்து மீதி 8 கூட ஆடுவாங்கல்ல. இந்த மீதி 8 கூட எப்படி ஆடுவாங்கன்னு சொல்றேன்.
இந்த மீதி 8 கூட வந்து 1 and 2 முடிக்கிறாங்கல்ல குரூப் ஃபேஸ்ல, லீக்ல 1 and 2 முடிக்கிறவங்க வந்து திருப்பி ஃபைனல் வரைக்கும் அவங்க மீட் பண்ணிக்கவே மாட்டாங்க. புரிஞ்சுதா? 1 வந்து இப்போ டென்னிஸ்ல எல்லாம் பாத்திருப்பீங்களா, அந்த டிரா நடக்கும்ல. சோ அந்த குரூப் ஸ்டேஜ் முடிஞ்சு ஒரே தடவை தான் டிரா நடக்கும். திருப்பி குவார்டர் ஃபைனலுக்கு ஒரு டிரா, செமி ஃபைனலுக்கு ஒரு டிராங்க பேச்சே கிடையாது. ஒரே தடவை தான் டிரா நடக்கும். இந்த போட்டோ நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். இந்த போட்டோ மாதிரி வந்து ஒரே தடவை தான் வந்து டிரா நடக்கும். சோ ஃபர்ஸ்ட் முடிக்கிறவங்க ஒரு சைடு ஆஃப் த டிரா போயிருவாங்க, செகண்ட் முடிக்கிறவங்க இன்னொரு சைடு போயிருவாங்க. அதே மாதிரி தான் 3rd 4th 5th 6th 7th 8th ஓகேவா? இந்த போட்டோல உங்களுக்கு போட்டிருப்பேன், அது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தான். சோ ஃபர்ஸ்ட் முடிக்கிறவங்க செகண்ட் முடிக்கிறவங்க விளையாடுறவங்களுக்கு ஃபைனல் ஆயிரும், அதுக்கு நடுவில் விளையாட மாட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் 7th and 8th முடிக்கிறவங்க வந்து இந்த 9 and 10 முடிக்கிறவங்களுக்கும் 23 and 24ல முடிக்கிறவங்களுக்கும் நடக்கிற பிளே ஆஃப்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் 7க்கும் 8க்கும் முடிக்கிறவங்கள பிளே ஆஃப்ல பிளே பண்ணுவாங்க. இதுல ரவுண்ட் ஆஃப் 16ல. அதே மாதிரி 1 and 2 முடிக்கிறவங்க வந்து 15 and 16 முடிகிறவங்களுக்கும் 17 and 18 முடிகிறவங்களுக்கும் இப்ப எப்படின்னா 9ல இருந்து 24 வச்சுக்கோங்க ஓகேவா? 9ல இருந்து 24க்கு பாதி என்ன? 15 16 17 18 கரெக்டா? சோ 1 and 2 வந்து அந்த நடுவுல இருக்கிறவங்களும் விளையாடுவாங்க. 15 16 17 18. 3 and 4 வந்து 13 14 விளையாடுறவங்களும் 18 19 19 20 விளையாடுறவங்களும். இப்போ இந்த பக்கத்துல இருந்து இப்படி போகுது, ஹாஃபா பிரிச்சிட்டாங்களா 19 அந்த இதுல. ஐயோ 9ல இருந்து 24 வரைக்கும் நடுவுல எடுத்தீங்கன்னா நடுவுல இருந்து மேலேயும் வராங்க, நடுவுல இருந்து கீழேயும் போறாங்க. ஓ நீ அப்படி வரியா? அதை பேஸ் பண்ணி தான் வந்து 1 to 8 வந்து அவங்களுடைய ரவுண்ட் ஆஃப் 16 கேம்ஸா விளையாடுவாங்க. புரியலன்னா திருப்பி கொஞ்ச தூரம் பின்னாடி போய் அந்த போட்டோல பாருங்க ஓகேவா? அந்த போட்டோவை பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். சோ 1 to 8 வந்து அந்த மாதிரி வந்து 9 to 24 யார் முடிச்சு அதுல இருந்து 8 டீம்ஸ் வருதோ அந்த குவாலிஃபைங் ஸ்டேஜ், அந்த ஸ்டேட் நாக் அவுட்ஸ் சொன்னேன்ல 2 கேம்ஸ். சோ அதுல இருந்து முடிச்சு வருதோ அவங்க வந்து அந்த 1 to 8 விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபேர்லி சிம்பிள்ப்பா. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த லீக் முடிச்சு வரவங்க வந்து நாக் அவுட்ஸ், அந்த டிரா போட்டோம்ல அந்த போட்டோ திருப்பி பண்ணி பாருங்க. அதுல இருந்து முடிஞ்சு வரவங்க வந்து ஹோம் அண்ட் அவே விளையாடி 16ல குவார்டர் ஃபைனல்ல செமி ஃபைனல்ல முடிச்சுட்டு ஒரு 1 legged ஃபைனல்ப்பா. ஏப்பா இடுப்பெல்லாம் வலிக்குதுடா சாமி, கை காலெல்லாம் வலிக்குதுப்பா, பேசி வாய் வலிக்குது. சோ இதுதான் வந்து குரூப் ஸ்டேஜஸ் அண்ட் நாக் அவுட் ஸ்டேஜஸ்ப்பா. இதோட பேசி 3வது செக்மெண்ட் முடிச்சாச்சு. இப்போ 4வது செக்மெண்ட், ஹவு டு த கிளப்ஸ் குவாலிஃபை ஃபார் த சாம்பியன்ஸ் லீக். இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு டாக்கிங் பாயிண்ட். இப்போ இத்தனை நாளா எப்படி இருந்துச்சுன்னா ஒரு போட்டோ நல்லா ரீவைண்ட் பண்ணி பாருங்க இந்த வீடியோல. ஒவ்வொரு கிளப்புக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் எத்தனை கிளப் குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ நான் முன்னாடி போட்டிருந்தேன் கரெக்டா? இது வந்து இட் ரிமைன்ஸ் த சேம். ஆனால் ஒருவேளை வந்து டாப் 4, இப்ப நான் பிரீமியர் லீக் மட்டும் எடுத்து பேசுறேன், ஆனா மத்த லீக்ஸுக்கும் இது வந்து பொருந்தும் ஓகேவா? இப்ப டாப் 4ல முடிகிறவங்க தான் வந்து இதையே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா, சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிருக்காங்க, யூரோப்பா லீக் ஜெயிச்சிருக்காங்கன்னா அடுத்தடுத்து இருக்கிறவங்க வந்து குவாலிஃபைங் வருவாங்க அப்படிங்கிறது பேச்சு. ஆனா இதெல்லாம் இப்படி இனிமேல் கிடையாது. இது வந்து புது ஃபார்மேட் ஓகேவா? இதை சொல்றதுக்கு முன்னாடி 32ல இருந்து 36 டீம் ஆகும்னு சொன்னேன்ல, இதை நான் ஃபர்ஸ்டே சொல்லிருக்கணும். 32ல இருந்து 36 டீம், மீதி 4 டீம் எப்படி வருவாங்க அப்படிங்கறதா எல்லாத்துக்குமான கேள்வி. இப்போ இது வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க 5th பிளேஸ் பிரீமியர் லீக் வந்து சாம்பியன்ஸ் லீக் போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி. அது எப்படி முடிவாகும்னா, இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஆனா ஒரு போட்டோவும் போடுறேன் ஓகேவா? இந்த 5th and இப்ப ஃபர்ஸ்ட் 2 டீம் 4 டீம்ல வந்து ஃபர்ஸ்ட் 2 டீம் எப்படி முடிவாகும்னா, அந்த கண்ட்ரிஸ் அந்த ஒவ்வொரு கண்ட்ரியும் ப்ரீவியஸ் இயர் நடந்து முடிஞ்ச சாம்பியன்ஸ் லீக், யூரோப்பா லீக் அண்ட் கான்ஃபரன்ஸ் லீக்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அதைய பொறுத்து அது டிசைட் ஆகும். அது ஒரு சர்டன் கோஎஃபிஷியன்ட், கண்ட்ரி கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. அந்த இமேஜை போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கண்ட்ரி கோஎஃபிஷியன்ட்டை பொறுத்து அந்த 2 ஸ்பாட்ஸ், அந்த 4ல 2 ஸ்பாட்ஸ் வந்து அந்தந்த கண்ட்ரிக்கு வழங்கப்படும். அந்தந்த கண்ட்ரிக்கு வழங்கப்பட்டுச்சுன்னா 4ஆ இருக்கிறது இங்கிலீஷ், ஜெர்மன், ஸ்பெயின் அண்ட் இட்டாலியன்ல இருக்கிற 4 ஸ்பாட் வந்து 5ஆ மாறலாம் ஓகேவா? மீதி 2 ஸ்பாட் முடிவாகும் சொன்னேன்ல, அது ஒவ்வொரு ஸ்பாட் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போகும். சோ அந்த 5 4க்கு பதிலா 5மே வந்து சாம்பியன்ஸ் லீக் வந்துடும் ஓகேவா? இது எப்படின்னு சொல்லி அந்த போட்டோல நான் சொல்லியிருந்தேன்ல, எவ்வளவு கிளப்ஸ் ஆடுறாங்க, ஒவ்வொரு கிளப்புக்கு வின் பண்ணா எத்தனை பாயிண்ட், குவாலிஃபைங் ஸ்டேஜ் பெர்ஃபார்ம் பண்ணா எத்தனை பாயிண்ட், இதெல்லாம் ஆட் பண்ணி எத்தனை கிளப்ஸ் ஸ்டார்டிங்ல சாம்பியன்ஸ் லீக், கான்ஃபரன்ஸ் லீக், யூரோப்பா லீக்ல ஆரம்பத்துல குவாலிஃபை ஆனாங்களோ அதையெல்லாம் டிவைட் பண்ணி அந்த கோஎஃபிஷியன்ட் பாயிண்ட்ஸா வந்து நிக்கும். சோ இந்த வருஷம் ஒருவேளை டாட்டனம் ஹாட்ஸ்பர் வந்து 5th முடிச்சாங்கன்னா, ஆர்சனல் சாம்பியன்ஸ் லீக் போய் வின் பண்றாங்களா, லிவர்பூல் யூரோப்பா லீக் வின் பண்றாங்களா, ஆஸ்டன் வில்லா கான்ஃபரன்ஸ் லீக் வின் பண்றாங்களா, இப்படிங்கிற பொறுத்து வந்து 5வது முடிக்கப்படுது. நினைச்சு பாருங்க.
ஆர்சனல் சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணி டாட்டனம்மா வந்து சாம்பியன்ஸ் லீக் கூட்டிட்டு போறாங்களாம். வேற லெவல்ல இருக்கு அந்த மாதிரி. சோ இந்த மாதிரி தான் மீதி 4 கிளப் குவாலிஃபையிங் வந்து முடிவாகுது ஃபர்ஸ்ட். அடுத்த விஷயம் என்னன்னா, அப்பா இருங்கப்பா நோட்ஸை பாத்துக்கிறேன். இப்போ ஒரு சிஎல் வின் பண்ற டீம், சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ற ஒரு டீம் வந்து டாப் 4 முடிச்சிட்டாங்க. அவங்க கண்ட்ரி யூசுவலா தான் நடக்கும்ல, டாப் 4 முடிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து பெஸ்ட் இண்டிவிஜுவல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆல் குவாலிஃபையிங் சாம்பியன்ஸ். திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்க இந்த வேர்டிங் நான் சொன்னது. பெஸ்ட் இண்டிவிஜுவல் கிளப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆல் குவாலிஃபையிங் கிளப்ஸ். அதாவது ஒவ்வொரு கண்ட்ரியில இருந்தும் 4 நாளெல்லாம் முடிவாகும்ல, இதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து இருக்கிறவங்க வந்து குவாலிஃபையிங் ரவுண்ட்ஸ்குள்ள போவாங்க. ஓகேவா? இந்த குவாலிஃபையிங் ரவுண்ட்ஸ்குள்ள போகிற ஒரு கிளப்போடைய சாம்பியன்ஸா இருந்தாங்கன்னா, அவங்களுடைய லீக்ல சாம்பியன்ஸா யாரு இருக்கிறாங்களோ அதிலிருந்து வந்து ஒரு ஸ்பாட் வரும். அதுதான் இந்த தேர்ட் ஸ்பாட். இந்த இப்போ ஈஸியா சொல்றேன், ஒரு குவாலிஃபையிங் ரவுண்ட் நடக்குங்க. இந்த ஒரு ஸ்பாட்டை முடிவு பண்றதுக்கு ஒரு குவாலிஃபையிங் ரவுண்ட் நடக்கும். இந்த குவாலிஃபையிங் ரவுண்ட்ல வர கிளப்ஸ் எல்லாமே வந்து யுஏஎஃப் டாப் 10 கிளப் கோஎஃபிஷியன்ட்ஸ்ல, கண்ட்ரி கோஎஃபிஷியன்ட்ஸ்ல இல்லாத கண்ட்ரீஸ்ல இருக்கிற கிளப் எல்லாம் தான் இந்த குவாலிஃபையிங் ஸ்டேஜுக்குள்ளார போகும். நீங்க கேட்கலாம், இந்த டைனமோ ஜாக்ரெப்ல எப்படிடா வரானுங்க அப்படின்னு. இப்படிதான் வரானுங்க. அவங்க எல்லாம் வந்து டைனமோ ஜாக்ரெப், ஷக்தார் டொனெட்ஸ்க், இவங்க எல்லாம் வந்து டாப் 10 யுஎஃப்ஏ கோஎஃபிஷியன்ட்ஸ்ல கிடையாது, டாப் 10 கண்ட்ரி கோஎஃபிஷியன்ட்ஸ்ல கிடையாது. சோ இவங்க எல்லாம் போய் ஒரு குவாலிஃபையிங் ஸ்டேஜ் ஆடுவாங்க. இந்த குவாலிஃபையிங் ஸ்டேஜ்ல இப்போ 10ல இருந்து 15, 11ல இருந்து 15 இருக்கிற கண்ட்ரி கோஎஃபிஷியன்ட்ஸ்ல இருக்கிற வின்னர்ஸ், சாம்பியன்ஸ் அந்த குவாலிஃபைங் ஸ்டேஜுக்குள்ள போவாங்கல்ல, இந்த சாம்பியன்ஸுக்கு உள்ள எந்த கிளப்புக்கு யுஎஃப்ஏ கிளப் கோஎஃபிஷியன்ட் எது அதிகமா இருக்கோ அவங்க வருவாங்க. முடியல முடியல. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ 4வது ஸ்பாட், 3 ஸ்பாட் முடிவாயிருச்சு. 4வது ஸ்பாட், அதாவது 36வது டீம் யாருன்னா, இந்த குவாலிஃபையிங் ஸ்டேஜஸ்க்குள்ளேயே எந்த கிளப்புக்கு ஓவரால் எல்லா கிளப்பும், சாம்பியன்ஸ் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா கிளப்புக்கும் எந்த கிளப்புக்கு அதிகமான யுஏஎஃப்ஏ கிளப் கோஎஃபிஷியன்ட் ஃபார் த லாஸ்ட் 5 இயர்ஸ் இருக்கோ அவங்க வருவாங்க. ஓகேவா? இப்ப 4 டீம் முடிவாயிடுச்சு. 2 வந்து லீக்ல எவன் நல்லா விளையாடுறான்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரி கோஎஃபிஷியன்ட்ல இருந்து வருது. 3வதும் 4வதும் குவாலிஃபையர்ஸ், அந்த குவாலிஃபையர்ஸ் நடக்கிறதுல முதல்ல எவன் கண்ட்ரியோடைய சாம்பியன்ல எவன் அதிகமா கிளப் கோஎஃபிஷியன்ட்டோ, 2வது அந்த மொத்த பூல்லயே எவனுக்கு அதிகமா கோஎஃபிஷியன்ட் அதிகமா இருக்குது யுஎஃப்ஏ காம்படிஷன்ஸ்ல பொறுத்து அவன் வருவான். யாபா இன்னும் நீங்களே பாஸ் பண்ணிருங்கப்பா. இதெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்கு எனக்கே வந்து கிட்டத்தட்ட இது வந்து 2வது பார்ட் ஆஃப் த வீடியோவா தான் வந்திருக்கு. ஏன்னா அது ரொம்ப பெரிய வீடியோ. சோ 2வது பார்ட் ஆஃப் த வீடியோவா தான் வந்திருக்கும். சோ இதெல்லாம் வந்து இந்த 4 ஃபார்ம் பண்றது. இப்போ வந்து கமிங் டு இஃப் கிளப், இதான் லாஸ்ட் தான் முடிவு பண்ணி வைக்கிறேன். லாஸ்ட் டாபிக் இது வந்து ஒருவேளை இப்ப மேன்செஸ்டர் சிட்டி மாதிரி போன வருஷம் வந்து சாம்பியன்ஸ் லீக வின் பண்ணானுங்க, ஆனா அவனுங்களே லீக் ஃபேஸ்ல இருந்து உள்ள வந்துருவானுங்க. இப்படி இருந்துச்சுன்னா, முன்னாடி எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா வந்து அடுத்தது அந்த 10 லீக்கு அப்புறம் வந்து சாரி அந்த டாப் 4 லீகுக்கு அப்புறம் வந்து அந்த 5th லீக் எவன் விளையாடுறான் அப்படிங்கறத பொறுத்து இருந்துச்சுன்னு சொன்னேன்ல. இப்போ எப்படி மாறி இருக்குன்னா வந்து அந்த டாப் 4 லீக்ஸுக்கு வந்து 4 ஸ்பாட் கிடைக்கும். அந்த போட்டோல முன்னாடி ஈவென்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா 5வது யார் இருக்காங்கன்னா பிரான்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிரான்ஸுக்கு வந்து 2 ஸ்பாட் தான் கிடைக்கும். இப்ப எப்படி இருக்குன்னா, இந்த குவாலிஃபையிங் ஸ்டேஜ்ல வந்து ஒருத்தவங்க ஏற்கனவே வந்துட்டாங்க அப்படின்னா வந்து பிரான்ஸோடைய 3rd ஸ்பாட் வந்து ஆட்டோமேட்டிக்கா குவாலிஃபையர்ஸ் போகாம ஆட்டோமேட்டிக்கா லீக் ஃபேஸ்க்கு வந்துருவாங்க. அதே மாதிரிதான் சாம்பியன்ஸ் லீக்குக்கும் சரி, யூரோப்பா லீக் வின்னர்ஸுக்கும் சரி, இதை பொறுத்துதான் வந்து இது பண்ணுவாங்க. என்ன சொல்றது, அந்த 5th டீம் இல்ல, அந்த எக்ஸ்ட்ரா டீம்ஸ் யாரெல்லாம் ஏற்கனவே குவாலிஃபயர்ஸ்ல இருந்தெல்லாம் ஆடிட்டாங்க, ஆனா அவங்க தான் சாம்பியன்ஸ் லீக், யூரோப்பா லீக்ல வின் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்தந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்ல இருந்து அடுத்தடுத்த டீம் வந்து உள்ள வந்துருவாங்க. ஓகேவா? கடைசியா பேச வேண்டிய டாபிக் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியில இருந்தும் மேக்சிமம் நம்பரா எத்தனை கிளப் யுஎஃப்ஏ காம்படிஷன்ஸுக்கே குவாலிஃபை ஆகலாம் அப்படின்னு சொல்லிதான். இப்போதைக்கு வந்து யுஎஃப்ஏ காம்படிஷன்ஸ்க்கு மேக்சிமமா 7 டீம் தான் வந்து குவாலிஃபை ஆக முடியும்னு ஒரு ரூல் இருக்கு. எப்படின்னா டாப் 4 சாம்பியன்ஸ் லீக், 5th and 6th யூரோப்பா லீக், 7th வந்து கான்ஃபரன்ஸ் லீக். இப்போதைக்கு அப்படிதான் மேக்சிமமா 7 கிளப் தான் வர முடியும் அப்படின்னு சொல்லி. இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா, ஒருவேளை
டாப் 4 பிரீமியர் லீக்ல முடிச்சு அவங்க டாப் 4 முடிச்சுட்டு ஆனா 5th and 6th வந்து வெவ்வேறு கிளப். யாருன்னா சாம்பியன்ஸ் லீக் வின் பண்றவங்க யூரோப்பா லீக் வின் பண்றவங்க வந்து டாப் 4ல முடிக்கல அப்படின்னா 6மே வந்து சாம்பியன்ஸ் லீக் வந்துடும். இப்போ கரெக்டா 6மே சாம்பியன்ஸ் லீக் வந்துடும். இதனால என்ன ஆகும்னா வந்துட்டு 7 and 8 வந்துட்டு யூரோப்பா லீக் போகிறதாகட்டும், மீதி வந்து கான்ஃபரன்ஸ் லீக்கு வந்து அடுத்து வரவங்களா இருக்கட்டும். இப்ப எப்படி இருந்துச்சுன்னா டாப் 4ம் வந்து சாம்பியன்ஸ் லீக்கும் வந்து 5th வந்து FA கப் வின்னர்ஸ் இவங்க தான் வந்து 5th பிளேஸும் FA கப் வின்னர்ஸ் யூரோப்பா லீக் போற மாதிரியும் கேரபாவோ கப் வின்னர்ஸ் வந்து கான்ஃபரன்ஸ் லீக் போற மாதிரியும் இருந்துச்சு. இப்போ இதுல எல்லாம் மாறின காரணத்தினால ஏற்கனவே இருந்த 7 போற மாதிரி சாம்பியன்ஸ் லீக் வின்னர்ஸ் யூரோப்பா லீக் வின்னர்ஸா இருந்தா 9 ஆயிரும். கரெக்டா 9 ஆயிட்டு அந்த குவாலிஃபைங் ஸ்டேஜ்ல இருந்து 2 கிளப் வந்தா மொத்தம் 11 டீம் வந்து பிரீமியர் லீக்ல இருந்தே வந்து போற மாதிரி வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு புது ஃபார்மேட்ல 11 கிளப் யூஎஃப்ஏ காம்படிஷன்ஸ் குவாலிஃபை ஆகலாம். ஆனா ரூமர்ஸ் படி பார்த்தா 11 முடியாது, 10 முடிச்சுக்கலாம். 10க்கு மேல வந்து யூஎஃப்ஏ காம்படிஷன்ஸ் குவாலிஃபை ஆக முடியாது அப்படிங்கறத வந்து இப்போதைக்கு வந்து பேசி வச்சிருக்காங்க. சோ ஒரு லீக்ல இருந்து 10 தான் யூஎஃப்ஏ கிளப் காம்படிஷன்ஸுக்கு வர முடியும் அப்படிங்கறத பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்குது. அது என்ன ஃபைனல் ஆகும் அப்படிங்கறதா வந்து பேச்சு. இப்போதைக்கு இந்த புது சுவிஸ் மாடல்ல இனிமேல் குரூப் ஸ்டேஜஸ்ல வந்து குரூப்ஸ் கிடையாது, சுவிஸ் மாடல் வந்துருச்சுப்பா. இதுதான் வந்து மிகப்பெரிய டாக்கிங் பாயிண்ட். இந்த 2 வீடியோலயும் எத்தனை தடவை நீங்க போய் பார்த்தாதான் புரியுங்கிறது ஈஸியா சொல்றதுக்காக தான் அங்கங்க இமேஜ் போட்டிருக்கேன். ஓகேவா? லோ சுகர் வேற வந்த டீம் அனுப்பிச்சிட்டீங்க. பாத்துக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. அடுத்த ஃபார்மேட்ல என்னெல்லாம் மிஸ் அவுட் ஆக போகுது அப்படின்னா வந்து மிகப்பெரிய விஷயம் வந்து ஒரே குரூப்ல சேம் ஃபைனல் டேல வந்து நிறைய மாறும்ல, அது மட்டும்தான். ஐயோ சேம் டைம்ல 4 டீம்ஸும் விளையாடும், நடுவுல நிறைய மாறலாம் அப்படிங்கறது வந்து மிஸ் பண்ண போறோம். ஆனா அதை மிஸ் பண்ண போறது எப்படி காம்பன்சேட் ஆக போகுதுன்னு பார்த்தா 36 டீம் தான் விளையாடுதே சேம் டே லாஸ்ட் டேல. சோ என்ன வேணாலும் நடக்கலாம். அதே மாதிரி லீக் ஸ்டேஜ் மாதிரி தானே ஸ்விஸ் மாடல். சோ கோல் டிஃபரன்ஸ் இருக்குது, டக்குன்னு மேலையும் கீழையும் போயிட்டு வர ஹெட் டு ஹெட் இருக்குது. இதுல நிறைய விஷயங்கள் இருக்குல்ல ஒரே டைல முடிஞ்சா. சோ அதெல்லாம் பாக்குறதுனால அது மிஸ் அவுட் ஆகிறதோட இப்ப இது வந்து ஆட் ஆன் ஆகிருது. போதும்டா, இனிமேல் போதும்டா. புதுசா எல்லாருமே வந்து சாம்பியன்ஸ் லீக் வேணும், புது ஃபார்மேட் பத்தி பேசுங்க, புது ஃபார்மேட் பத்தி பேசுங்கன்னு சொல்லல மொத்தத்தையும் கொட்டிட்டா. இதுக்கு மேல எனக்கு என்ன பண்றது தெரியலங்க. இந்த வீடியோவை நிறைய வாட்டி ரீவைண்ட் பண்ணி பாத்துக்குங்க. பட் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தா காமெண்ட்ஸ்ல வைங்க. ஓகே?